கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் ஆற்றல் தருவார் அப்படின்ற தலைப்பில் ஜோனத்தான் கோபோத் என்ற ஒரு மிஷனரி பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். 1888 வருஷம் தன்னோட மனைவியோடு சேர்ந்து கனடா நாட்டிலிருந்து சீனா நாட்டை நோக்கி பயணம் செய்தார் ஜோனத்தான் கோபோத். மிகுந்த ஒரு மாபெரும் தரிசனத்தோடு சீனாவை அடைந்தார். சுவிசேஷ பணிக்கான இடங்களையுமே தேர்ந்தெடுத்தார். ஊராக சென்றும் தெரு தெருவாக சென்றும் பிரசங்கம் செய்ய வேண்டியதே இவரோட ஒரே திட்டமாக இருந்தது. மிஷனரி பணியில் இவருக்கு வசதின்றது ரொம்ப குறைவாக இருந்தது. சுகாதார சீர்கேடுகள் ஒவ்வொன்றும் இவரையும் இவரோட குடும்பத்தையும் தாக்க ஆரம்பித்தது. இவருக்கு மொத்தம் 6 குழந்தை. இதில் முதல் குழந்தை இரத்த பேதியினால் இறந்து போனது. இரண்டாவது குழந்தை உடல் செயல்பாடு இழப்பினால் இறந்து போனது. ஒவ்வொரு அறியப்படாத நோயினால் 3வது குழந்தை மரித்து போனது. ஒன்றன் பின் ஒன்றா இதே மாதிரி தன்னோட 6 குழந்தையுமே இழந்தார் ஜோனத்தான். வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒவ்வொரு இழப்புகளால் வேதனை அடைந்த ஜோனத்தானை வேத வசனங்கள் மட்டுமே ஆறுதல் படுத்தி இருந்தது. தன்னோட இழப்பை ஒரு காலமும் பெரிதுபடுத்தாமல் மீண்டுமாக கிறிஸ்துவோட பணியை தொடர ஆரம்பித்தார். பல முறை சீன மக்களால் தாக்கப்பட்டார். நோய் நொடியினாலையும் தன்னோட பலத்தை இழந்தார். பல இடங்கள் மாறி மாறி சென்றதுனால இவர் உடல் ரொம்பவுமே மோசமானது. பாக்சர் யுத்தம்னு சொல்லப்படுற ஒரு சீனா போரில் மிகவும் படுகாயம் அடைஞ்சார். எத்தனையோ உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவுக்களாக வழி நடத்தி அவர்களுக்கு ஞான ஸ்நானமும் கொடுத்தாரு. இவரோட அயராத உழைப்பினாலும் ரொம்ப வயதான அந்த பருவத்தினாலும் அந்த காரணத்தினால இவரோட பார்வை மங்கினது. அந்த பார்வையை இழந்தும் போனார். இத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலும் வேதனைக்கு மத்தியிலும் உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் பலவீனங்களுக்கு மத்தியிலும் கிறிஸ்துவுக்காக உழைத்தார். எத்தனையோ கஷ்டங்களிலும் கிறிஸ்துவுக்காக உழைத்த இவர் ஜோனத்தான் கோபோத் அக்டோபர் மாதம் 8வது நாள் 1936 வருஷம் கிறிஸ்துவுக்களாக நித்திரை அடைந்தார். கண்டிப்பாக நாமளும் இவரை மாதிரியே தான் இருக்கணும். எத்தனையோ கஷ்டங்கள் நமக்கு உலகத்தில் கிடைக்கலாம். அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி இருக்கவங்கன்னு எத்தனையோ பேர் நம்மளை கைவிட்டிருக்கலாம். நம்ம மேல் அக்கறை இல்லாமல் இருந்துக்கலாம், பாசம் இல்லாமல் இருந்துக்கலாம். ஆனால் ஒரு காலமும் அதை நம்ம பெரிதப்படுத்தவே கூடாது. ஜோனத்தான் கோபோத் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தவராக தான் காணப்பட்டார். அவருக்கு ஆறுதல் தந்தது எது? வேதவசனம் மட்டும்தான். நாமளும் கண்டிப்பாக எத்தனை கஷ்டமாக இருந்தாலும் வேத வசனத்தில் எடுத்து எந்த அதிகாரமாக இருந்தாலும் சரி நம்ம எடுத்து வாசிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஆறுதல் கிடைக்கும். எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, உலக பிரகாரமாக எதுவுமே நமக்கு கிடைக்காட்டியும் சரி, கிறிஸ்துவானவரோட துணை, அவரோட கரம் என்றும் நம்மளோடனே இருக்கும். இன்றைக்கி நம்ம கேட்ட அந்த மிஷினரி கதையை நம்மளோட இதயத்தில் தியானித்து கொண்டதன் பற்றி நடக்கலாம். நாளைக்கு இன்னொரு மிஷினரி கதை சந்திக்கிறேன். God bless you.